வணக்கம். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி அல்லது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் தர கோரியதால் லோக்சபாவில் திமுகவின் கனிமொழி உள்ளிட்ட 15 எம்பிக்கள் ஒரே நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மீது 2001ஆம் ஆண்டு பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்தினர். அந்த தாக்குதலில் வீர மரணமடைந்த பாதுகாப்பு படையினருக்கு நேற்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அதே நாளான நேற்றும் நாடாளுமன்றத்திற்குள் 5 பேர் கொண்ட கும்பல் நுழைந்து லோக்சபாவிற்குள்ளும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளும் புகைப்பொருட்களை வீசி முழக்கங்களை எழுப்பியது. இது நாட்டையே கடும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. நாட்டின் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து இத்தகைய அத்துமீறல்களில் ஈடுபட்டு இருப்பது தொடர்பாக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் இன்று லோக்சபா ராஜ்யசபாவில் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி அல்லது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் விளக்கம் தர வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதனையடுத்து லோக்சபாவில் திமுகவின் கனிமொழி உட்பட 15 பேர் ஒரே நாளில் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தங்களது இடைநீக்கத்தை கண்டித்து 15 எம்பிக்களும் நாடாளுமன்ற லோக்சபாவிற்குள் போராட்டம் நடத்தினர். திமுகவின் கனிமொழி உள்ளிட்ட 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட பதிவில் நாடாளுமன்ற ஜனநாயக உணர்வை குழி தோண்டி புதைத்துள்ளனர். மத்திய அரசின் இத்தகைய சகிப்புத்தன்மையற்ற அணுகுமுறை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்தின் கோவிலான நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறித்து தானே மக்கள் பிரதிநிதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்காக மக்கள் பிரதிநிதிகளை ஏன் தண்டிக்க வேண்டும்? 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருப்பதை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். நாடாளுமன்றத்தை விவாத மேடையாக கருத வேண்டும். நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளின் வாயடைக்க வைக்கும் இடமாக மாற்றக்கூடாது என பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த 15 எம்பிக்களுக்கும் சோனியா காந்தி அவர்கள் ஆதரவு தெரிவித்தார். அவர்களை சந்தித்து போராட்டத்திலும் கலந்து கொண்டார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.